சோத்திரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். இதை யாரும் தள்ளிவிடாமல் ரொம்ப கவனித்து பார்க்க வேண்டும். ரொம்ப கவனமாக பார்த்து விடுங்க. சோத்திரம். இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை என்னென்னா, பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாக வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் சமாதானம் இல்லாதனால தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள். அஜித்தோட காரியத்தை பார்த்தீங்கல்ல, மரணத்தின் காரியம். என் தம்பி அழகாக காலையில் வேலைக்கு போனவர். சரிங்களா, வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு வேலைக்காக போன மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தவறான ஒருத்தர் வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை சொல்லி அது கடைசியில் அந்த தம்பியோட மரணத்தை தான் நம்ம பார்த்தோம். ஆமென். இந்த மரணத்தை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறதான முதலமைச்சராக இருக்கட்டும், மந்திரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்ககிட்ட போய் பேசி சால்வ் பண்ணத்தான் பார்க்குறாங்களே ஒழிஞ்சு அந்த குடும்பத்தோடைய துக்கங்களை யாருனாலையும் ஜீரணிக்க முடியாது இல்லையா? நம்ம ஒரு நிமிடம் இதை பார்க்குறவங்க கவனமாக அந்த தம்பிக்காக ஒரே ஒரு நிமிஷம் அஞ்சலி செலுத்துவோம். அந்த தம்பியை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அந்த தம்பி பரலோகத்துக்கு போக வேண்டும். ஒருவேளை இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்ன்றது தெரியாது, ஆனால் தேவனுடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கொஞ்ச நேரம் கண்களை மூடி ஒரு நிமிடம் அந்த தம்பிக்காக துக்க அஞ்சலி செலுத்திட்டு நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். ஆமென். சோத்திரம். அப்போ கவனமாக இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு மனிதனை போட்டு 5 பேர் அடிக்கிறது அது ஒரு சாதனை கிடையாது. முதலாவதாக அது ஒரு சாதனை கிடையாது. ஒரு தம்பியை போட்டு 5 பேர் அடித்து, 5 பேர் இல்லாமல் நிறைய பேர் அடிச்சிருப்பாங்க. அந்த 5 பேர் லிஸ்ட்டு மட்டும்தான் வருது இல்லையா? அப்போ 5 பேர் அடித்தனால தான் அந்த தம்பி இறந்து விட்டான் இல்லையா? அடித்து அவன் சாகிற எழுதி எடுக்கலைன்னு தான் சொல்லியிருக்கான். அதை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலை. அடி தாங்க முடியாமல் தான் சரின்னு சொல்லி நான் எடுத்தேன்னு சொல்லியிருக்காப்புல. இப்போ இப்படி துக்கமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும்போது நம்ம கவனமாக இருக்க வேண்டும். இந்த வீடியோ யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள் இல்லையா? அந்த அந்த குடும்பத்துக்கு முதலமைச்சர் வந்து பணம் கொடுக்குறாங்க, பேசுகிறாங்க, வீடியோ கால் எல்லாம் செய்ய முடியும். அன்பு யாருனாலும் கொடுக்க முடியும்? தாயாருடைய இறுதியை உடஞ்சதை இனி யாருனாலே கட்ட முடியுமா? பூச முடியாது. இப்போ கவர்மெண்ட் வேலையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா? அந்த தம்பி ஏதோ அந்த தம்பி படித்த படிப்புக்கு அந்த தம்பியோட வேலைக்காக ஒரு கோயிலில் வேலை செஞ்சுருக்காப்புல. நீங்கள் அதை நல்லா கவனிக்கணும். கோயிலில் ஒரு காட்டேஜில் வேலை செஞ்ச மனுஷனா, ஒரு லாட்ஜில் வேலை செஞ்ச மனுஷனா, இல்லை பிஸ்னஸ் பண்ண மனுஷனா, கோயிலில் ஒரு வாட்ச்மேன்